எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னாக்கா ஜூஸி சிக்கன் ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். அது வந்து நீங்கள் பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். ட்ரம்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 2 4 5 6 7 8 எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் ஸ்டாக்கு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து வெள்ளை மிளகுத்தூள், ஒயிட் பெப்பர் இது எடுத்துருக்கோம் நம்ம தூள். இது வந்து நம்ம தேவையான அளவு தான். அதே மாதிரி தான் ஜிஞ்சர் தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதாவது இஞ்சியோட தூள். தேவையான அளவு ஸ்வீட் சோயா சாஸு. நம்ம வந்து அப்புறம் நம்ம அந்த சாஸ் செய்யும் போது எவ்வளோக்கு நான் போட போகிறேன்னு நான் காட்டுறேன். தண்ணி சோயா சாஸு. இது வந்து ஸ்வீட் கேரமல் சாஸு. நம்ம வந்து இது பாவிக்கும் போது இது நம்ம கொஞ்சமாக தான் பாவிக்கணும். ஆஸ்டர் சாஸு, அதாவது வந்து நான் வெஜ்ஜியும் பாவிக்கலாம், வெஜ்ஜியும் பாவிக்கலாம். இதுவும் அப்புறமேல நான் எவ்வளோ போடணும்னு நான் காட்டுறேன். மஞ்சத்தூளும் உப்பும் வந்து நம்ம அப்புறம் அந்த ட்ரம்ஸ்டிக்கை வந்து நம்ம அலசி எடுக்கிறதுக்கு, அதாவது கழுவி எடுக்கிறதுக்கு. இது வந்து பெருஞ்சீரகம் தூள் நான் அரைச்சி வந்து வேறு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அது தேவையானது வந்து 1/2 டீஸ்பூன் தான் நான் எடுத்து பாய்க்குவேன். இது வந்து கார்லிக் பேஸ்ட். ஏற்கனவே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் வச்சுருக்கேன். நம்ம திடீர்னு அவசரத்துக்கு நம்ம சமைக்க போகிறோன்னாக்கா நம்ம வந்து அது தட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. உடனே எடுத்து நம்ம பாவிச்சிக்கலாம். அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமா, நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்து பாவிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம போய் சிக்கனை நல்லா கழுவோம். உப்பும் மஞ்சள் தூளை போட்டு வாங்க பார்ப்போம். மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உப்பு வந்து அதுவும் 1 டீஸ்பூனுக்கு கூட நம்ம வேண்டியது போட்டுக்கலாம். 1லேருந்து 1.5 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். கழுவிக்கலாம். நல்லா தேய்ச்சிக்குவோம். இந்த மாதிரி நல்லா பெசரிட்டு சுத்தமாக இதை ஏன் நம்ம கழுவணும்னு சொன்னாக்கா, அவனுங்க வந்து இந்த கட்டையில் வச்சு வெட்டும் போது நான் ஏற்கனவே கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த கட்டையோட தூள் எல்லாம் நிச்சயம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்ம இதை நல்லா சுத்தமாக அலசணும். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி அலச போகிறேன். நல்லா அலசிக்கிங்க இந்த மாதிரி. அப்போது அதில் உள்ள அந்த கவுளு, அப்புறம் அந்த நான் சொன்னேன்ல அந்த மரத்தூளுங்க, அப்புறம் வேறு ஏதாச்சும் எது இருந்தாலும் ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட அது போயிடும். ஒரு 3 வேட்டி நல்லா அலசிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம நல்ல ஒரு திக்கான டிஷ்யூ எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா நல்லா ட்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம சாஸ் தடவும் போது ரொம்ப அதில் நல்லா பையும். இல்லைனாக்கா வந்து காயலைனாக்கா அப்படியே தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஃப்ரை ஆயிலில் போட்டோமோ அது அவ்வளோ நல்லா இருக்காது, அந்த பேஸ்டெல்லாம் அதில் நிற்காது. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வந்து டிஷ்யூ எடுத்து நம்ம அதை சுத்தமாக நல்லா அமுத்தி இந்த தண்ணி இல்லாமல் எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் இந்த டிஷ்யூ இப்படியே வச்சு நான் எடுத்தேன்னு சொன்னால் கீழே தண்ணியெலாம் இருக்குது, இந்த டிஷ்யூ வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இப்படி தொடச்சிக்கிங்க. பார்த்துக்குங்க, டிஷ்யூலாம் ஒட்ட விடாதபடிக்கு லேசாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ரொம்பவும் ட்ரை ஆகக்கூடாது, ரொம்பவும் வேட்டாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நான் இந்த டிஷ்யூ அப்படியே போட்டிருந்தேனாக்கா எல்லாம் அப்படியே கொதன்னு இருக்கும். ஸோ அது நம்ம ஒரு பீஸாக எடுத்து அந்த மாதிரி தொடச்சி வைக்கும், நம்மளுக்கும் சுலபமாக இருக்கும். இதை பாருங்கள், இது வந்து குக்கிங் ஆயில். இப்போ இந்த குக்கிங் ஆயில் எடுத்து நான் அந்த ப்ரஷ் எடுத்து அதில் வந்து நான் பூச போகிறேன். ஏன்னு சொன்னாக்கா அது நம்ம பூசி வச்சுட்டோமா, அப்புறம் மேலே வந்து நம்ம அந்த மசாலாலாம் போட்டோமா அதில் நல்லா ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சாஸும் சரி மசாலாவும் சரி அது நல்லா அழகாக ஒட்டிக்கும். அதனால தான் மொத வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயை பூசிக்கணும். 2 சைட்லேயும் நம்ம பூசணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் திருப்பிக்கலாம்.
மறுபடியும் இந்த சைட்லேயும் நம்ம எண்ணெயை நல்லா பூசிக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் எண்ணெயை போட்டு நிறையா ஊற்றிடாதீங்க. நம்ம கொஞ்சம் தான் நம்ம மேலே தடவிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அது ஃப்ரை ஆயிலில் போடும் போது அது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா வரும். அதுக்கு தான் நம்ம இந்த எண்ணெயை வந்து நம்ம பாவிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து சாஸ் செய்ய போகிறோம். வாங்க அந்த சாஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த ஸ்வீட் சாஸு, ஒரு டேபிள் ஸ்பூனு. இது வந்து தண்ணி சோயா சாஸு. இதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு. கேரமல் சாஸ் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க, ரொம்ப வேணாம். சோயா சாஸ் வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் தான். பெருஞ்சீரகம் தூள் 1/2 டீஸ்பூனு. கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூனு. நீங்கள் எடுக்கும்போது நல்லா இப்படி கலக்கிடுங்க, ஏன்னாக்கா கீழே போய் தங்கி இருக்கும், மேலே தண்ணியாக தான் இருக்கும். இப்படி நீங்கள் கலக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 2. ஒயிட் பெப்பர் தூள் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். ஜிஞ்சர் தூளும் நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இந்த சிக்கன் ஸ்டாக்கை நம்ம இந்த அளவில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். அந்த மாதிரி உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூனு பார்த்துக்கோங்க. நல்லா உப்பு கரையிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கலாம். நான் வந்து அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். அப்போ அது திக்காக அவ்வளோ ரொம்ப போட்டுறாதீங்க. அது திக்காக இருந்தால் தான் அந்த சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கும். இல்லைனா தண்ணி மாரி இருந்துச்சுனாக்கா அப்புறம் தண்ணி மாரி ஓடிடும். ஓகே, இப்போ பாருங்கள், சாஸ் நல்ல விதமாக அழகாக நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ இந்த சாஸ் எடுத்து நான் சிக்கன் மேலே வந்து மேரினேட் பண்ண போகிறேன். மெதுவாக ஆறாம்பரை நல்லா அழகாக அதில் பூசி விடுங்க. சிக்கன் மேலே அவசரம் இல்லை. பார்த்தீங்களா, திக்காக இருந்துச்சுன்னா வந்து இந்த சிக்கன் மேலே வந்து இந்த சாஸ் அழகாக பிடிக்கிது. அப்படி தண்ணியாக இருந்துச்சுனாக்கா அது அப்படியே கீழே ஓடும். எவ்வளோ திக்காக செய்கிறீங்களோ அவ்வளோக்கும் நல்லது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை திருப்பி போட்டு திருப்பிட்டு அதே மாதிரி செஞ்ச மாதிரியே நான் செய்ய போகிறேன். ஹேர் ஃப்ரை ட்ரேயில் வந்து நம்ம இதை அடுக்க போகிறோம். அழகாக இப்படிக்கும் அடுக்குங்க, அப்போ தான் நல்லா அடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டுருவோம். அது வந்து எவ்வளோ நேரம் குக் பண்ணோன்னா 7 மினிட் 195 செல்சியஸில். அதே மாதிரி நம்ம 3-4 தடவை நம்ம இதே மாதிரி அந்த மேரினேட்டோட சாஸ் இருக்கிற நம்ம பூசி 3-4 தடவை அந்த சாஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அதே மாதிரி பூசி அது நல்லா வேக வச்சு அப்புறம் நம்ம எடுத்துருவோம். இப்போ வந்து 195 எத்தனை மினிட்டு? 7 மினிட் 195 செல்சியஸில் வச்சுட்டோம். இப்போது நம்ம ஆன் பண்ணிடுவோம். நம்ம அந்த ஏர் ஃப்ரையை திறந்து பார்ப்போம். பார்த்துட்டு இதை பாருங்கள், சிக்கன்னு இந்த அளவில் வந்திருக்கு. இப்போ நம்ம இது வந்து பெரட்டி போட்டு திருப்பி அதேமாரி அந்த சாஸை வந்து நம்ம மறுபடியும் அது மேலே பூச போகிறோம். திருப்பிட்டும் 7 மினிட் 195 செல்சியஸ் திருப்பிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். அதேமாரி நான் சொன்னேன்ல, 3 வேட்டியோ 4 வேட்டியோ நம்ம அதேமாரி செய்யணும். அன்டில் அந்த சாஸ் வந்து முடிஞ்சிடணும். அந்த ட்ரம்ஸ்டிக் வந்து ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா அழகாக தடவணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். இல்லாட்டினா ஒரு இடத்துல சாஸ் இருக்கும், இல்லைனாக்கா ஒரு இடத்துல சாஸ் இருக்காது, அது வந்து நல்லா இருக்காது. ஓகே, இப்போ திருப்பிக்கிட்டு ஏர் ஃப்ரையை நம்ம ஆன் பண்ண போகிறோம். 7 மினிட் 195 செல்சியஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3rd டைம் நம்ம திறந்துருக்கோம்.
பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே வாய் எனக்கு ஊறுது, சுவையாக இருக்குது. இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்கிற அந்த சாஸை வந்து நம்ம அது மேலே திருப்பிட்டு பூச போகிறோமா தடவி விட போகிறோமா, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, எல்லா சாஸும் வந்து தடவியாச்சு. இதை பாருங்கள், எம்டியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் போட போகிறோம். 7 மினிட் தான், 200 செல்சியஸில் இப்போ வைக்க போகிறோம் இந்த வெட்டி. ஓ, நல்லா அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு ஃப்ரைட் சிக்கன் கூட இந்த அளவில் எண்ணெய் இல்லாமல் வேகுமான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ சுவையாக வந்திருக்கு. ஒரு பிபிக்யூ ஸ்டைல்லே வந்திருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது நிச்சயமாக நல்லா ஜூஸியாக இருக்கும். எனக்கு பார்க்குறதுலேயே நல்லா தெரிஞ்சு. இப்போ அதை நம்ம வந்து எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அந்த பிளேட்டில் போட்டுப்போம். இன்னும் நீங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரணும்னா நீங்கள் இன்னொரு 7 மினிட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சில பேர் ஜூஸியாக சாப்பிட பிடிக்காது, அவங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா இன்னொரு 7 மினிட் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து இந்த லிமிட் தான். வந்து இந்த ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், எடுத்து மங்களை போட்டு நல்லா அடுக்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ நம்ம சமைச்சிட்டு மங்களும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் அதோட கலரு எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. நம்ம 7 நிமிஷம் வந்து நம்ம இதை சமைச்சிருக்கோம். அதாவது மொத்தம் வந்து வச்சு பார்த்தா 21 to 22 மினிட்ஸ் நம்ம வந்து அதை வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணாக்கா இன்னொரு ஆட் பண்ணிக்கோங்க, எத்தனை நிமிஷம் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த லிமிட் தான் வந்து அது நல்லா ஜூஸியாகவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இதேமாரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே கண்டிப்பாக சொல்கிறேன், ரசமாக உங்களுக்கு பிடிச்சிரும். மறுபடியும் உங்களுக்கு செய்யறதுக்கு ஆசையாக இருக்கும். ஓகேங்களா. சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொன்று, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.